பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. என் பேர் அன்புச்செல்வி. நாங்கள் காவித்தண்டல் கிராமத்துலேருந்து பேசுகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம். நாங்கள் கேழ்வரகு பயிர் செய்கிறோம். 4 கிலோ தான் நாங்கள் இதை விதை விட்டோம். அது 1 ஏக்கருக்கு நடலாம். அது நாங்கள் 25 நாள் வரைக்கும் அந்த நாற்றை நாங்கள் பாதுகாத்து வச்சுருந்து 25 நாளுக்கு அதுக்கப்புறம் நல்லா புழுதி ஓட்டி வச்சுருந்து 25 நாளில் நாற்று எடுத்து அதை நாங்கள் நட்டு 10 நாள் வரைக்கும் அது பச்சை கட்டி தண்ணி விடுவோம். தண்ணி விட்டு 25 நாளில் மறுபடியும் களை வெட்டி அதுக்கு உரம் போடுவோம். உரம் போட்டு அது ஒரு 3 மாதத்து பயிர். அந்த பயிர் 3 மாதத்தில் இது மாதிரி அறுவடையாக ஆகிடும். இதை இங்கே இது நல்லா முத்தி வந்ததுக்கப்புறம் நாங்கள் இதை மகசூல் செய்வோம். இது எங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்குது. நட்டு பச்சை கட்டி தண்ணி விட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் இதை களை வெட்டி உரம் போடுவோம். களை வெட்டும் போது நாங்கள் அதை பார்த்து தான் நாங்கள் இதை களை வெட்டணும். ஏன்னா கிட்ட நடக்கூடாது, ரொம்ப இடையவும் நடக்கூடாது. இது ஒரு அளவுக்கு இதை நட்டு தான் இதை நாங்கள் களை வெட்டுவோம். ஏன்னா இது நாங்கள் கையாலேயே களை வெட்டுறதுனால இது கழுகுட்டி இதில் படாத அளவுக்கு நாங்கள் இதை களை வெட்டுவோம். இதை களை வெட்டி முடிச்சதுக்கப்புறம் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் உரம் போட்டு தான் நாங்கள் தண்ணி பாசுவோம். இதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துங்கிறீங்க, இது பச்சையாக இருக்கிறது ஒரு ரகமாக எடுப்போம். இது இப்போ காஞ்சிக்கிறது, இது காஞ்சிக்குது. இது ஃபஸ்ட்டு நாங்கள் அறுவடை பண்ணிவிடுவோம். இது மாதிரி காஞ்சிக்கிறத ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிவிடுவோம். இது மாதிரி பச்சை இருக்குது இதுக்கப்புறம் இதை மாதிரி வந்ததுக்கப்புறம் 2வது இதை அறுவடை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதை எடுத்துன்னு போய் நாங்கள் இதை நல்லா காய வச்சு இதை நல்லா நாங்கள் டிராக்டரில் விட்டு நல்லா அதை சுத்தம் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இது நல்லா காஞ்சாதான் இது வரும், கேழ்வரகு தனியாக வரும். இது கேழ்வரகு தனியாக வந்ததுக்கு நல்லா காஞ்சி டிராக்டரில் விட்டு நல்லா அடித்ததுக்கப்புறம் இதை நாங்கள் சுத்தம் பண்ணுவோம், தூற்றுவோம். அதாவது சுத்தம் பண்ணுவோன்னா நாங்கள் தூற்றி இதை எடுத்ததுக்கப்புறமா தான் இது தனித்தனியாக ரகம் பிரிப்போம். ரகம் பிரிக்கிறோன்னா நல்ல கேழ்வரகெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம், இதோட பதிரெல்லாம் இன்னொரு பக்கம் போயிடுவோம். இந்த பதிரை நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த பதிரை நாங்கள் மறுபடியும் கழனிக்கே உரம் போடுவோம். உரமாகவும் நாங்கள் மறுபடியும் இதை யூஸ் பண்ணுவோம். நெல் பயிர் மாதிரியே தான் இதுவும். நெல் 3 மாதத்து பயிர்னா இதுவும் 3 மாதத்து பயிர் தான். இதுக்கு என்ன சத்துன்னா இப்போ அதை காட்டிலும் இது பெட்டர்னு எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இதில் எங்களுக்கு நல்ல விவசாயம் பண்ணுறது தெரிஞ்சதுனால நாங்கள் இதை நாங்கள் பயிர் செய்கிறோம். எங்களுக்கு நல்ல வருமானம் வருது. இதை நாங்கள் வீட்டுக்கும் யூஸ் பண்ணுறோம், நாங்கள் விற்பனைக்கும் இதை அனுப்புகிறோம். நாங்கள் வீட்டில் இதை நாங்களும் சமைச்சு சாப்பிடுவோம். எங்கள் மாட்டுக்கும் நல்லா இது தீவனம் ஆகுது. இதை நாங்கள் மாட்டுக்கு கஞ்சா கொடுப்போம். தட்டெல்லாம் மாட்டுக்கும் யூஸ் ஆகுது. இது மாடு நல்லா சாப்பிடுது, அதுக்கும் நல்லா இது யூஸ் ஆகுது. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நெல் சாதத்தை காட்டில கேழ்வரகு சாதம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது டாக்டருங்களே இப்போ ரொம்ப கம்பல் பண்ணி சொல்கிறாங்க. இதை அதிகமாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் என்ன இருக்குது யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னு சொன்னால், நெல்லை காட்டிலும் சுகருக்கு இப்போ இது நல்ல ஒரு ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிபி இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லான்றாங்க. குழந்தைங்களுக்கு பெருமான அளவுக்கு குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்க சொல்கிறாங்க. வயசானவங்களுக்கும் இதை ரொம்ப நல்லா கஞ்சி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ நாங்கள் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இது இப்போ நெல் சாதம் மதியம் ஒரு முறை தான் நாங்கள் சாப்பிடணும். ஆனால் இது அப்படி கிடையாது. இது 3 வேளையும் இதை சாப்பிட்லாம். இதனால் எந்த பாதிப்புமே உடம்புக்கு கிடையாது. இது உடம்புக்கு ரொம்ப நல்ல பொருள் அப்படின்றதுனால இப்போ இது எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய பொருள். அதனால் இதை நாங்கள் அதிகமாக வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காகவே நாங்கள் இதை பயிர் செய்கிறோம். நாங்கள் இந்த கேழ்வரகை 3 வேளையும் யூஸ் பண்ணுறோம். 3 வேளையும் நாங்கள் சாப்பிட்றோம். 3 வேளையும் ஏன் சாப்பிட்றோன்னு சொன்னால், இதில் அதிகமான நார் சத்தம், அதிகமான இரும்பு சத்தம் இருக்கிறதுனால இதில் முறுக்கு செஞ்சு சாப்பிட்லாம், பணியாரம் செஞ்சு சாப்பிட்லாம், புட்டு செஞ்சு சாப்பிட்லாம், அடை செஞ்சு சாப்பிட்லாம், கூழ் பண்ணி சாப்பிட்லாம். இது பெரியவங்கள்லேருந்து சிறியவங்க குழந்தைங்களுக்கு வரைக்கும் அனைவருக்கும் இது நல்ல ஒரு ஏத்தமான உணவுன்றதுனால இதை நாங்கள் பயிர் செய்கிறோம். இதை நாங்களும் பயிர் செஞ்சு சாப்பிட்றோம். மற்றவங்களுக்கும் இந்த சிறுதானிய உணவை நாங்கள் விநியோகம் பண்ணுறோம். அதனால் இது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இதை சாப்பிட்றதுனால எங்களுக்கு உடம்புக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. சர்க்கரை, பிபி மற்ற எந்த விதமான நோயும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் இதை நல்லா சாப்பிட்டு நாங்கள் நல்லாவே இருக்கிறோம். இதை ஏன் இப்போ நாங்கள் இதை விடாமல் பயிர் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி இருந்த எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் அப்பா அம்மா எல்லாமே இதை தான் பயிர் செஞ்சாங்க. இதை செஞ்சு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு எந்த விதமான உடம்புக்கு நோயும் வரல. அதை பார்த்து நாங்களும் அவங்க வழியாகவே நாங்களும் இதை பயிர் செஞ்சு சாப்பிட்றோம். எங்களுக்கு பின்னாடி இருக்கிற எங்கள் பாரம்பரியமான எங்கள் பழசங்களும் இதை தான் நாங்கள் பயிர் வைக்கணும்னு அவங்களுக்கு இது பண்ணுறோம். விவசாயத்தில் நாங்கள் இதை ரொம்ப நாங்கள் இதை பயனடைஞ்சதுனால நாங்கள் மற்றவங்களுக்கும் இதை சொல்லணும், மற்றவங்களுக்கும் இதை பற்றி அவங்களுக்கு தெரியணும், மற்றவங்களுக்கும் இந்த விஷயம் போய் சேரணுன்றதுக்குனால இதை நாங்கள் இப்போ உங்ககிட்ட நாங்கள் சொல்லின்னு இருக்கிறோம். நாங்கள் அடைஞ்ச பயனை நீங்களும் அடையணும்னு நாங்கள் ரொம்ப கேட்டுக்கிறோம். இதை நாங்கள் பயனடைகிற மாதிரி மற்றவங்களும் நீங்களும் இந்த சிறுதானிய உணவை வாங்கி சாப்பிட்டு நல்ல பயனடையணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்.